எல்லாருக்கும் வணக்கங்க. படம் ஆரம்பித்து செகண்ட்லேருந்து ஸ்பீடு எடுத்துரும். டாப் கியர் தான், ஒன்றும் நிற்காது படம். இன்டர்வலில் கிளைமேக்ஸ் மாதிரியே போயிட்டுருக்கும் படம். சும்மா ஒரு லவ் சப்ஜெக்ட் தாங்க. ஒரு காதலன் காதலிக்காக எடுக்கிற ரிஸ்க்கு. நம்ம எத்தனையோ லவ் சப்ஜெக்ட் படம் பார்த்துருக்குறோம். காதலுக்கு மரியாதை பார்த்துருக்கோம், புன்னகை மன்னன், சொல்லாமலே, காதல் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை அப்படியே தள்ளி வச்சுருங்க. அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கியராஜ் அம்பிகாலாம் நடித்த ஒரு படம் இருக்கும். ராஜேஷ் அந்த டாக்டர் வருவார் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி. அப்போல்லாம் அந்த படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸை ஒரு வாரம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை அசால்ட்டாக அந்த பையன் ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. கீர்த்தீஸ்வரன் ஒரு அந்த அந்த பையனை அப்படி பார்த்தா அப்படியே பக்கத்து விட்டு பையன் ஏதோ பால் இல்லை அவங்க அம்மா ஏதாவது ஜீனி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு யதார்த்தமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பையன். ரொம்ப ஆழமான ஒரு பையன். ஜாதியை உள்ளே கொண்டாடுறாரு, ஆணவ கொலையை கொண்டாட முடியுது இவரால். அப்பா ஒவ்வொரு செகண்டும் சிரிக்க வைக்கிறாரு. அதே நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு எமோஷனில் டச் பண்ணுவாப்புல. இந்த படத்தை நான் பார்க்குறப்ப எனக்கு இப்படி தான் தோணுச்சு. பட்டன் ஃபோன்லேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பட்டன் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அதுலேயே டச்சும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த டச் ஸ்க்ரீன்லாம் வந்துச்சு. நம்ம அதுக்கே 5-6 வருஷம் ஆயிடுச்சு. எடுத்தோன்னே செல்ஃபோனை கொடுத்து டச் ஸ்க்ரீனை கொடுத்தா நம்மள்ட்ட எப்படி இருக்கும்? இது நம்ம பணம் எண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் செக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் தானே ஜிபே வந்துச்சு. எடுத்தோன்னே ஜிபேலேயே டீல் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பதட்டம் இருக்கும்ல. அந்த மாதிரி கரணம் தப்புனா மரணம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கலக்கிட்டாப்புல. அப்படியே பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேல நல்லா நடிச்சிருக்காரா, டிராகனில் நல்லா நடிச்சிருக்காரா, இல்லை இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பெரிய குழப்பமே வந்துடும். பையன் கலக்கிறான். மண்ணன்னா வந்தன்னா ஊரலர, கண்ணன்னா தொட்டன்னா பூ மலர, என்னென்னு சொல்ல என்ன வெள்ள யாரும் இல்ல ராஜாதி ராஜா. அவனுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். இதுக்கு ஈக்குவலாலாம் சொல்ல முடியாது. ஒரு படி தாண்டி மமிதா பைஜு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர், அந்த ஹீரோயின் அவ்வளோ அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகு. யமூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ யாரவ 100க்கு 100 அவதா என்னவளா. என்றென்றும் அப்படியே அவங்க அழுத நம்ம மனசு தாங்காது. இந்த சாய் பல்லவி அப்படியே தனியாக நம்ம மனசில் உட்காந்துருந்தாங்கல்ல, இல்லை கொஞ்சம் தள்ளுங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். சரத்குமார் அவர் ஜாலியாக இந்த படத்தை இல்லை நான் அந்த படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக நடித்தேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்புல. ரோஹிணி மேம் இந்த மாதிரி ஒரு பயங்கர கூட்டம், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், சர்ப்ரைஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்ற மாதிரி தான் அந்த ஹீரோ போயிட்டுருப்பார். அதுக்குள்ளே ஒரு லவ் ஆகி அப்பா அந்த ஸ்பீடெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியல. சாய் அபயங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர். அவங்க அப்பா அம்மாலாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடித்தா அந்த பாட்டெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. அதனால் இளைஞர்கள் கைக்குள்ளே போயிடுச்சு சினிமா, அப்படி தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப திருப்பி 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 நமக்கு பாக்கியராஜ் என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே போயிட்டே இருப்பார். ஏன்னா படம் UA சர்டிஃபிகேட் தாங்க. பாக்கியராஜ் சில நேரத்தில் தேட்டரில் காசை இறச்சி விடுவார்ல தங்கச்சிங்களுக்காக. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு டைலாக் பெருசாக ஏதாவது சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பயமாக இருக்கும். இன்றைக்கி இந்த செல் உலகத்தில், இன்ஸ்டாகிராம் உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்ல, அப்படி வர்றப்ப திடீர்னு அந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு படம் பார்த்துடுறோம்ல, அந்த மாதிரி பயமுறுத்தி இருந்தான் படம். டைலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மெச்சூரிட்டின்னா வயசானது இல்லைப்பா, வயசு கிடையாதுப்பா. மெச்சூரிட்டின்னா மன்னிக்க தெரியணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஃபோட்டோவில் பார்க்குறத விட நீ நேரில் சுமாராக தானே இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை நல்லா பாருங்கள் நான் ஃபோட்டோலையும் சுமாராக தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதா இருக்கட்டும். ஒன்றும் ஜாலியாக பண்ணாதான் என் வேலை, இல்லாட்டி அது சுமை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், ஒற்றே சத்தமாக இருக்கும் படம். ஆனால் உள்ள பயங்கர கருத்து. அதுவும் இந்த லேபர் வார்டுக்குள்ளெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் இப்படி சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம்தான். கீர்த்தீஸ்வரன் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக தமிழ் படம் அந்த டைரக்டர் லிஸ்ட்டில் இருப்பார். என்ன சொல்லலாம், பிரதீப் ரங்கநாதனும்
3வது படத்துலையும் ஜெயிச்சிட்டார். இதுக்கு அவர் நீங்கள் ஹேட்ரிக்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஆனால் அந்த பயம் அவர்கிட்ட இருக்குது, உழைக்கிறார். அதுவும் இந்த தெலுங்கில் டப் பண்ணுங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். ஒரு செகண்ட் போடுங்களேன் எடிட்டர் சார். ఏనా డూడ్ నల్ల పడం ఇది అలాంటి సినిమా అయితే అస్సలు కాదు. థియేటర్లో అదిరిపోయే సినిమా. ఫన్కి ఫన్ను, ఎంటర్టైన్మెంట్కి ఎంటర్టైన్మెంట్, కంటెంట్కి కంటెంట్. ఈ పండక్కి మనమందరూ థియేటర్లో పండగలా చూసుకునే సినిమా. చిన్న పెద్ద తేడా లేకుండా బ్లాక్ బస్టర్ సినిమా డూడ్. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பையன் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு யோசிக்கிறான். அதனால் இதோட தான் நம்மளும் இனிமேல் ட்ராவல் பண்ணணும். இந்த படத்தை குடும்பத்தோடு பார்ப்பீங்களா, இல்லை தனித்தனியாக பார்ப்பீங்களா, இல்லை டிவியில் பார்ப்பீங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தீபாவளிக்கு வந்த சர வெடி தான் இது. என்ன சினிமாவாக போயிட்டுருக்கேன்லாம் நினைக்காதீங்க. நல்ல பெரிய பெரிய கண்டென்ட்டாக தீபாவளி கழித்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சேனலுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அந்த அடிப்படையில் போயிடுவேன். இது சும்மா ஜாலியாக வந்தேன். எனிவே எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிங்க. வீட்டில விசேஷங்கள்